சமூக சீர்திருத்தவாதியான தந்தை பெரியாரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஷார்ட்டாக பார்ப்போம். இவர் செப்டம்பர் 17, 1879 தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈரோட்டில் பிறக்கிறாரு. 1898 நாகம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார். பின்பு 1904 காசிக்கு செல்கிறார். அங்கு தீண்டாமை இருப்பதை பார்த்து பின்பு மீண்டும் நாத்தியவாதியாகிவிட்டு மீண்டும் தமிழகத்துக்கே திரும்புகிறார். 1918 இவருடைய பணிகளை பாராட்டி ஈரோட்டில் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பின்பு 1919 தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக ராஜாஜி இருக்கிறார். அப்போது பெரியார் மற்றும் வரதராஜலு இவர்கள் 2 பேரையும் காங்கிரஸில் இணைக்கிறார். பின்பு 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு பெரியார் ஒவ்வொரு வீதியாக சென்று கதர் ஆடையை விற்பனை செய்கிறார். பின்பு 1921 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு அதற்கு முன் உதாரணமாக தன்னுடைய தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீசினார். பின்பு அதே 1922 சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1924 கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் அப்படிங்கிற இடத்துல தலித்தின மக்கள் கோயிலுக்குள் நுழைவதையும் அந்த வீதிகளில் நடமாடக்கூடாது என்பதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வைக்கம் போராட்டத்தை தலைமை தாங்கி பெரியார் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறார். அதை பாராட்டி திருவிக அவர்கள் பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கொடுக்கப்படுது. பின்பு 1925 திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சேரன்மாதேவி குருகுல கல்வி காங்கிரஸ் சார்பாக நடத்தப்படுது. அங்கு வருகை தரும்போது பெரியார் அவர்கள் அங்கு தீண்டாமை இருப்பதை கண்டு காங்கிரஸில் தான் இருக்கிறார். ஆனால் காங்கிரஸில் இருந்து தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறார். பின்பு 1925 காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது. அங்கு அனைவருக்கும் அரசு பணியில் இடஒதுக்கீடு, அதாவது வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தை முன்வைக்கிறாரு. அது நிராகரிக்கப்படுது. பின்பு காங்கிரஸ் முற்றிலுமாக வெளியேறி 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ இதழ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது குடியரசு இதழ். அந்த இதழில் அதிகமான கட்டுரைகளை வெளியிடுகிறார். அந்த கட்டுரைகளில் தனது பெயரில் வெளியிடாமல் தனது புனை பெயரான சித்திரபுத்திரன் அப்படிங்கிற பெயரில் வெளியிடுறாரு. பின்பு 1929 தன்னுடைய பெயருக்கு பின்னால், அதாவது அடைமொழியாக வரக்கூடிய தன் பெயருக்கு பின்னால் வரக்கூடிய ஜாதி பெயரை என்ன பண்ணுறாரு நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு அதற்கு முன் உதாரணமாக தன் பெயருக்கு பின்னால் வரக்கூடிய நாயக்கர் அப்படிங்கிற பதவியை துறக்கிறார். பின்பு 1919 காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்படுது. அப்போது ஹிந்தியை முழுக்க அதாவது அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தியை முழு கட்டாய பாடமாக கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டுட்டு வராரு. அப்போது ஈவேரா பெரியார் அவர்களும் நீதி கட்சியும் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு நீதி கட்சியுடன் பெரியார் இணைக்கப்படுறாரு. 1939 நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பின்பு 1944 பேரறிஞர் அண்ணா அவருடைய தலைமையில் அவருடைய ஆதரவோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்படுது. பின்பு 1948 தன்னுடைய மணியம்மையை என்ன பண்ணுறாருன்னா மறுமணம் செய்து கொள்கிறார். 1970 இவருடைய சிறப்பான பணிகளை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் இவருக்கு தெற்காசியாவின் சாக்ரடிஸ் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்படுது. இந்த பட்டம் வழங்குவதற்கு முழு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்போது கல்வி அமைச்சராக இருந்த திரு குணாசென் அவர் தான் முழுக்க காரணமாக இருந்தார். 1973 டிசம்பர் 24 அன்று இயக்க எழுதினார்.